நிதி அமைச்சர் இன்னைக்கு நிதிநிலை அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். பங்காளி நம்ம ஸ்பீட் இல்ல, ஒரு வழியா அந்த பணத்தை திருட்டாயா என்ன பண்ற, நம்ம சொந்தக்கார எல்லாத்துக்கும் சொல்லி விட்டுற. என்னையா லெட்டர்ல ஒண்ணும் காணோம்? என்ன எழுத்து கண்ணுக்கு தெரியலையா? ஒண்ணும் தெரியல. ஆப்பு கண்ணுக்கு தெரியாதடியோ. ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சார், இதுவும் வெள்ளை பேப்பர் தான், ஆனா நீங்க மிஸ் பண்ண டேட்டாவோட இருக்கு. என்னடா சொல்ற? Present, it is a man-made disaster. 10 லட்சம் கோடிக்கு மேல கடன். தமிழ்நாட்டுல பிறக்கிற குழந்தை கூட 1,28,800 ரூபாய் கடன்ன்றீங்களே. நீங்க மறைச்ச டேட்டா என்னன்னு பாப்போமா? 2021ல தமிழ்நாடோட எக்கனாமிக் சைஸ் ரஃப்லி 20 லட்சம் கோடி இருந்தது. அதே 2026ல 36 லட்சம் கோடிக்கு மேல. சொல்ல போனா 5 வருஷத்துல மட்டும் எக்கனாமியோட சைஸ் 15 லட்சம் கோடிக்கு மேல க்ரோ ஆயிருக்கு. இந்த டேட்டா ஏன் உங்க போஸ்ட்ல இல்ல? இன்னும் சொல்லவா, ஒயிட் பேப்பர்ல தமிழ்நாடோட டெப்ட் ஜிஎஸ்டிபி ரேஷியோ 20.3%, அதுவே கர்நாடகாவோடது 23.4%. இதே ஹெட்லைனா சொல்லல. தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மள இறக்கி விட்டு வெடிக்க பார்க்கறானே. இன்னும் சொல்லவா, SOIR ரேஷியோ 2021ல 5.93% இருந்தது. அதே 2025ல 5.45% இருக்கு. அதாவது கடன் இன்க்ரீஸ் ஆனாலும் அந்த கடனை மேனேஜ் பண்ற கெபாசிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த டேட்டால ஏன் பேசல நேத்து? டெப்ட் இல்லன்னு நான் சொல்லல, டெப்ட் இருக்கு. 67,050 கோடி இன்ட்ரெஸ்ட் பர்டன் இருக்கு. 78,324 கோடி ரெவென்யூ டெபிசிட் இருக்கு. அது ரியல் கன்சர்ன் தான். ஆனா டெப்ட மட்டும் காட்டி எக்கனாமிக் growth மறைச்சாச்சு, ஜிஎஸ்டிபி ரேஷியோ மறைச்சாச்சு, SOIR ரேஷியோ மறைச்சாச்சு. தமிழ்நாட்டோட கஜானாவே காலி ஆயிடுச்சுன்னு சொல்றது அனாலிசிஸ் இல்ல, அது நரேட்டிவ். ஃபுல் டேட்டாவை பேசுங்க. நீங்க ஏன் மறைக்கிறீங்கன்னு மக்களுக்கு நல்லாவே தெரியும். எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சா அது? இப்ப நான் சொன்ன இந்த 3 ரேஷியோமே நிதி அமைச்சருக்கே தெரியுமான்னு தெரியல. நிதியை நீதின்றாரு. எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. கடந்த 5 ஆண்டுகள்ல வாங்கிய கடன் அப்படிங்கிறது வந்து மொத்த கடன்கள் 5 லட்சம் கோடியிலிருந்து 10 லட்சம் கோடியாக மாறி இருக்கிறதுங்கிற முதல் புள்ளி. இல்ல ஒரு பக்கம் தானே காட்டுனீங்க, மறுபக்கம் காட்டியிருந்தா தெரிஞ்சிருக்கும்ல. தமிழ்நாட்டோட கடன் 13.18 லட்சம் கோடின்னு மட்டும் சொல்றீங்களே, அதை மட்டும் சொன்னா எப்படி ஐயா? இதையும் கொஞ்சம் சேர்த்து சொல்லுங்க. அதாவது உங்க அண்ணன் நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் கடந்த வாரம் டெல்லி போயிட்டு நிதி ஆயோக் கூட்டத்துல தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே மிகப்பெரிய 2வது பெரிய பொருளாதாரம் கொண்ட மாநிலம்னு பெருமையா சொல்லிட்டு வந்தாரு. அதையும் கொஞ்சம் சேர்த்து சொல்லுங்க ஐயா. எப்படி இருக்குன்னு தான் நம்ம பார்க்க போறோம். அது வந்து உங்க எல்லாருக்குமே தெரியும். புது ட்ரெயின் வந்து எப்பவுமே பாத்ரூம் நல்லா இருக்கும். சோ அப்ப பாப்போம். எப்படி செம்ம கண்டிஷன் பண்ணிருக்காங்க, நல்லா இருக்கு. ஆனா இதுக்கப்புறம் இருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த நாய் வந்துட்டான். ஒரு நிமிஷம் இருங்க, நானும் பாத்துக்கிருக்கேன். போற வர இடம்லாம் போய் துப்புறியே, இது பாயா இல்ல காவாயாடா? திமுகவில் முன்னாள் நிதி அமைச்சராக இருந்த தங்கம் தென்னரசு அவர்கள் வெள்ளை அறிக்கை இல்லை, இது வெற்று அறிக்கைன்னு சொல்லியிருக்காரு. அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டுரு. அவர் நிதி அமைச்சர் மரிய வில்சன் சொல்லும் போதே என்ன சொல்றாருன்னா, மீட்சி காலத்தை பயன்படுத்தி தங்களின் நீதி பற்றாக்குறைகளை தமிழ்நாடு அதற்கு நேர்முறையாக ஒவ்வொரு அடிப்படை சுட்டிக்காட்டிலும் கட்டமைப்பு ரீதியான பின்னடைவு சந்தித்தது. இது உங்களுக்கு யார் சொன்னாங்களோ அவங்களை கூட்டிட்டு வாங்க சார். அது போங்க சார். Cholecalciferol. Repeat that. Cholecalciferol. ஏப்பா என்கிட்ட காலிஃபிளவர்னா சொன்ன நீ? காலிஃபிளவர். ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒண்ணு மீட்சி காலத்தை பயன்படுத்தி தங்களின் நீதி பற்றாக்குறைகளை இன்னொன்னு நமக்கு ஒரு தொகுதியில 80,000-85,000 ஓட்டு கிடைச்சிருங்க. ஒண்ணு பெரியார் இறக்கவில்லை, அதை உயிர் போட வெற்றிக்கு தான் தலைவர் விஜய் அவர்கள் தாவேக கட்சியை உருவாக்கி கொண்டிருக்கிறார். இன்னொன்னு அதற்கு நேர்முறையாக செயல்பட்டது. யாரா அவன்? பிசிக்ஸ் டைட்டா இருக்கு. ஏரிக்கர லிங்கசம்பாடி காம்படிஷன்ல நம்மள அடிச்சுக்க ஆள் நினைச்சேன். இவன் டஃப் கொடுப்பான் போலதே. 10 லட்சம் கோடிக்கு மேல கடன் தெரியும். இதெல்லாம் தெரிந்து தானே நீங்க இந்த உத்தரவாதங்கள் கொடுத்தீங்க.
அதை செயல்படுத்த முடியாதுன்னு கிரவுண்ட் செட் பண்ணாருங்கிறத அவர் வைக்கிற குற்றச்சாட்டு. அது 13 லட்சம் கோடி ரூபாய் கடன் அப்படின்றாங்க. எதுக்கு இந்த ஸ்டண்ட் தெரியுமா? இவங்க தாலிக்கு தங்கம், வேலையில்லா பட்டதாரிக்கு 4000, தமிழ்நாடு முழுவதும் பேருந்து இலவசம், தாய்மாமன் சீரு 2500 ரூபாய் பணம் கொடுக்கணும், விதவை பெண்களுக்கு 3000, முதியவர்களுக்கு 3000 இப்படின்னு நிறைய அடிச்சு விட்டானுங்க. இதெல்லாம் செயல்படுத்த முடியாது. அதனால இப்பயே மக்கள்கிட்ட அப்படி சொல்லி மக்களை பாருங்க இவ்வளவு கடன் இருக்குங்க, இந்த கடன் எல்லாம் வச்சுக்கிட்டு நம்மளால எதையுமே செய்ய முடியாதுங்க, அதனால எந்த வெல்ஃபேர் ஸ்கீம் எங்கள்கிட்ட கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உருட்டுறதுக்கு இப்ப ரெடி பண்ணிட்டாங்க. அதேதான். போக்குவரத்து துறை 72,000 கோடி கடன்ல இருக்குது. ஆனா சொல்லாதது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இருக்கு. அது என்னன்னா முற்றிலும் சீரமைக்கப்பட்ட போக்குவரத்து துறை. என்ன சொல்றீங்க? அங்கே பார். தனிநபர் கடனை பத்தி பேசுறாங்கல்ல, 1,27,000 கடன் இருக்கு அப்படின்னு. தனிநபர் வருமானம் 2 லட்சத்துல இருந்து 4 லட்சம் வரைக்கும் உயர்ந்திருக்குங்க. நீங்க என்ன அவுட்புட் கொடுக்குறீங்க? நீங்க எதற்காக கடன் வாங்குறீங்க? என்ன அவுட்புட் கொடுக்குறீங்க? நீங்க கடன் வாங்குறதுக்கு உங்களுக்கு அந்த உத்வேகம் இருக்கிறதா? எதற்காக கடன் வாங்குறீங்க? ஆட்சி காலத்துல எந்த திட்டத்துக்கு தேவையில்லாத ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பர்மிஷன் வாங்கி தான் எவ்ரி பாரோயிங் கேன் பி டன். தெரிஞ்சுக்கிட்டியா? சோ கவர்மெண்ட் பர்மிஷன் இல்லாம எந்த பாரோயிங்கும் செய்யப்படவும் இல்ல, செய்யப்படவும் முடியாது. என்னடா இது இப்படி ஆயி போச்சு? சோ அந்த உச்சவரம்புக்கு உள்ளதான் இருக்குது. என்னையா சொல்ற நீ? என்ன சொல்ற நீ? No denial about that fact also. 10 லட்சம் கோடி கடன்ல இருக்கிறதுனால தமிழ்நாடு மோசமான நிலைமையில இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆனா இதுல உங்ககிட்ட சொல்லப்படுற ஒரு மிகப்பெரிய பொய் இருக்கு. இது உண்மையாவே ஆபத்தா இல்லையான்னு நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன். அதை வச்சு நீங்களே முடிவெடுத்துக்கோங்க. இந்த உலகத்திலேயே பொருளாதாரத்துல மிகப்பெரிய பணக்கார நாடு எதுன்னு கேட்டா எல்லாரும் கண்டிப்பா அமெரிக்காவை தான் சொல்லுவீங்க. இந்த உலகத்திலேயே டெக்னாலஜி, பிசினஸ், நல்ல இயற்கை, நல்ல ரோடு, சுத்தமான நதி, இப்படி எல்லாமே பெஸ்டா அந்த நாட்டுல இருக்கு. இதே மாதிரி எல்லாமே சைனாலயும் இருக்கு, ஜப்பான்லயும் இருக்கு. ஆனா உலகத்திலேயே அதிக கடன் இருக்கிற நாடுகளோட லிஸ்ட்ல அமெரிக்கா, சைனா, ஜப்பான் தான் டாப் 3ல அடுத்தடுத்து இருக்கு. இப்பவே நீங்க புரிஞ்சுக்கலாம், நீங்க தமிழ்நாட்டை அமெரிக்கா, சைனா, ஜப்பான் அளவுக்கு வளர வச்சாலும் அப்போ எந்த தலைவர் ஆட்சியில இருந்தாலும் அப்பையும் இதை விட அதிகமா கடன் இருக்க வாய்ப்பு இருக்கு. தெரிஞ்சுக்க, புரிஞ்சுக்க, கரெக்டா இருந்தா புரட்டா, கரெக்டா ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.